போறதுக்கு தான். சித்தர்களோட பிறப்பு வரலாறுனாலே ஒரு மர்மம் தான். அகத்தியர் தான் சித்தர்களோட தலைவரு. அவருக்கு அப்புறம் 18 சித்தர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்கன்னு ஒரு கதை இருக்கு. அகத்தியர் சிவன் பார்வதி இவங்க 2 பேரோட சேர்க்கையில பிறந்தவர்னும் தமிழ் மொழியவே உண்டாக்குனவர்னும் நம்புறாங்க. அவர் தெற்கு பக்கம் வந்து தமிழை கொண்டு வந்தார்னு சொல்வாங்க. ஒரு தடவை இந்த உலகம் சாஞ்சப்ப அகத்தியர் தெற்கு பக்கம் போய் உலகத்தை சமப்படுத்தினார்னு ஒரு புராண கதை இருக்கு. இது சும்மா ஒரு கதை இல்ல. பூமி பந்தோட ஈர்ப்பு சக்தி, அது சுத்துற பாதை பத்தி சித்தர்களுக்கு இருந்த பெரிய அறிவியலை இது காட்டுது. அகத்தியர் பொதிகை மலையில உட்கார்ந்து இந்த உலகத்தோட எல்லா ரகசியங்களையும் ஆராய்ஞ்சதா சொல்றாங்க. அவரு கடலையே குடிச்சிட்டாராம். இது வெறும் வாய்மொழி வரலாறு இல்ல. கடல்ல இருக்கிற தண்ணில இருக்கிற மூலக்கூறுகள், அதுல இருக்கிற கனிமங்கள், அதுல இருந்து சக்தியை எடுக்கிற வித்தை பத்தி சித்தர்களுக்கு இருந்த சயின்ஸ சுட்டி காட்டுது. அப்படியானா சித்தர்கள் வெறும் மந்திரம் செஞ்சவங்களா? இல்லைன்னு அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான அறிவியல்